கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தியானிக்க வேண்டிய வசனம் எரேமியா 29 வசனம் 13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சின்ன பிள்ளைகளை நம்ம ஹைட் அண்ட் சீக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். திருடன் அண்ட் போலீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு. அதை ஒளிஞ்சிக்குவாங்க, நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு. அது கண்டுபிடிச்ச உடனே ஓன்னு கத்துவாங்க, ஏன்னு கத்துவாங்க. அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கண்டுபிடிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு வெரி சேலஞ்சிங் டாஸ்க்கு. அப்போ இயேசுவை கண்டுபிடிக்கணும், இயேசுவை தேடணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. தேடுங்கள் கண்டடைவீர்கள் தானே சொல்லியிருக்கிறாரு. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ தேடணும்னு சொல்கிறாரு ஆண்டவர். என்ன தேடு. இன்றைக்கெல்லாம் நிறையா பேர் ஆண்டவரை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. நானும் கூட தேடி தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தா கூட எனக்கு ஒரு 18 வயசு ஆனபோது தான் நான் உண்மையிலேயே ஆண்டவரை தேடினேன். ஹல்லேலூயா. அண்ட் அவர் எனக்கு வெளிப்பாடானார். ஆமேன். ஹல்லேலூயா. வார்த்தைகள் மூலமாகவும் என்னோட பேசுகிறாரு. ஹல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் ஒரு நாள் வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த வசனத்தை வாசித்து முடிச்சுட்டு பைபிளை மூட வேண்டிய தருணம் ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால் அதுக்கு மேலே வாசிக்கிறதுக்கு வழி இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு வேலைக்கு போகிறதுக்கு. அப்போ நான் எடுத்து வச்சுட்டு அந்த வசனத்தை நல்லா வாசிக்கும் போதே எனக்கு உள்ளத்தில் ரொம்ப ஒரு வெளிப்பாடாக தெரிஞ்சது. என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிட்ட பிதாவாகிய தெய்வம் என்ன பண்ணுறாராம், ரொம்ப நேசமாக இருக்கிறனால, மகை மேலே ரொம்ப நேசமாக இருக்கிறனால தன்னை ஃபுல்லாக வெளிப்படுத்தி காட்டுறாராம். ஓகேயா? அதே மாதிரி இயேசு யார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு பிதாவை வெளிப்படுத்துவார்னு சொல்லி அந்த வசனத்தில் இருந்துச்சு. அது எனக்கு சட்டுன்னு புரிஞ்சிருச்சு. நான் அதோட கூட குளிக்க போகிற சமயத்தில் அந்த எம்டி பக்கெட்டில் தண்ணியை நிரப்புறேன். தண்ணி வடிகிற சத்தம் கேட்குது. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு எம்டி பக்கெட்டில் ஒரு தண்ணி நிரப்பும் போது எப்படி சத்தம் அதுக்கு மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை மெல்லிசா எனக்கு கேட்குது நல்லாவே. ஐ ஆம் தட் ஐ ஆம்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உடனே வெளிப்பாடு பாருங்க. 2 நிமிஷம் ஆகலை. நான் அந்த ஒரு வார்த்தையவே நான் ஜெபமாக மாற்றி நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே ஆண்டவர் என்கிட்ட ஐ ஆம் தட் ஐ ஆம், இது பிதாவாகிய கர்த்தரை குறித்த வார்த்தை. இது அவர் சொல்கிறாரு. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், நம்ம பைபிளில் என்ன பண்ணுறோம், வசனத்தை வாசிக்கிறோம். ஆனாலும் அது ஒரு தெளிந்த புத்தியோட அதை ஒரு ஜெபமாக மாற்றுகிற நேரத்தில் அவரை தேடணும், அவர் எனக்கு வெளிப்பாடு ஆகணுங்கிற ஒரு ஆசையில் நான் இந்த ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு நான் போய் குளிக்க போகிறேன். அதுக்குள்ளே 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே வெளிப்பாடு ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் தேடும் போதே உங்களுக்கு கிடைச்சிருவாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, 10 குஷ்டரோகிங்க இயேசுவை தேடி வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க போற வழியிலேயே சுகமாயிடுவீங்க, நீங்க போய் செய்ய வேண்டிய வேலைகளை ஆலயத்துல போய் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அதே மாதிரி போற வழியிலேயே அந்த 10 குஷ்டரோகிகளும் சுகமானாங்க. ஒரே ஒரு குஷ்டரோகி தான் திரும்பி சொன்னா, எனக்கு சுகமாயிடுச்சு, ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு நன்றி சொன்னான். ஆண்டவர் கேட்கிறாரு, மிச்சம் 9 பேர் எங்கேன்னு. அப்ப பாருங்க எப்படி கண்டடைந்தாங்க. அவங்க போகிற வழியிலே கண்டடைஞ்சாங்க. இயேசுவை தேடுறாங்க, அவங்க போகிற வழியிலேயே அவங்களுக்கு தெளிவு உண்டாயிடுச்சு. இயேசு தான் தெய்வம். பாருங்க, குஷ்டரோகம் எல்லாருக்குமே போச்சு. ஆனால் ஒருத்தன் தான் திருப்பி நன்றி சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நம்ம தேடணும். தேடுனா கண்டடைவோம். ஹல்லேலூயா. இது ஒரு பொக்கிஷம். தேவனுடைய வார்த்தை ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு பொக்கிஷத்தையும் புதையலையும் அஞ்ஞானிகள் எங்கெல்லாமோ தேடிட்டு இருக்காங்க. மண்ணுக்கடியில் தேடுறாங்க, இன்னும் ஷேர்ஸில் போடுறாங்க, இன்னும் என்னென்னமோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்னத்துலேயும் அவங்க காசு பணம்னு தான் அலையிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்.
தேடுங்கள் கண்டடைவீங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு காட். முதலாவது ஆண்டவரை தேடுங்க. காலையில் எந்திரிச்சோன்னு ஆண்டவரை தேடுங்க. ஃபோனை எடுக்காதீங்க. அந்த ஃபோனு ஒரு பிசாசு மாதிரி தான். அந்த ஃபோனை பார்க்காதீங்க. போய் நேராக பைபிள் எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு ஆசீர்வச்சு கொடுங்க, இந்த நாள் வசனம் மூலமாக என்னோட பேசுங்க, நான் உங்களை தேடும்படிக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன், நான் கண்டடையணும்ப்பா, உங்களை பார்க்கணும்ப்பா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி நீங்கள் பாருங்கள். அவர் வந்துருவார் பாருங்க. எனக்கு வார்த்தை மூலமாக பேசி என் காதுகள் கேட்க எனக்கு வெளிப்பாடானார்ல, அது மாதிரி வெளிப்பாடாவார். ஹீ இஸ் அ காட் ஹூ வில் மேனிஃபெஸ்ட் ஹிம்செல்ஃப். ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை பாடினோடனே ஆண்டவர் வெளிப்பாடு ஆயிட்டார். இப்போ கேரளாவில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு 35 பேர்கிட்ட இருந்தாங்க. எல்லாமே நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே ஹிந்தி தான் தெரியும், இங்கிலீஷ் ஓரளவுக்கு தான் தெரியும். ஸோ இங்கிலீஷில் நான் பேசினாலும் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் 2வது நாள் ஜெபம் பண்ணும்போது, இன்னைக்கு யார் யாருக்கு தேவன பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து வரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் நீங்கள் துரிதமாக நம்ம பாட்டு பாடும்போது இது எனக்கு வேணும் 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 நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. அப்படி ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அவரை தேடுங்க. அவர்கிட்ட நன்றி அறிதலோடு அவர்கிட்ட இந்த வரங்கள் எனக்கு வேணும், ஆவிக்குரிய வரங்கள் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த பாட்டை பாடினேன். யாவே ராஃபா எலோஹீம் எல் ஷடாய் ஈரே அடோனாய், he will manifest himself. யாவே ராஃபா Elohim El Shaddai Yireh Adonai, உம்மை வெளிப்படுத்துவி. இந்த பாட்டை தொடர்ச்சியாக ஒரு 20 முறையானோ அந்த கும்பலில் பாடி 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 பரிசுத்த ஆவியானவர் தேடினவங்கெல்லாம் கண்டடையத்தக்கதாக ஒரு 8-9 பேருக்கு அந்த வரம் கிடைச்சிது. அந்நிய பாஷையின் வரத்தை அந்த நிமிஷமே பெற்றுக்கொண்டாங்க. அவரை துதித்து பாட பாட, அவரை தேட தேட அவர் கண்டடைவீர்கள் சொன்னது போலவே அவங்க தங்களுக்குள்ள அந்நிய பாஷையில் பேசுகிற வரத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா! இது அவருக்கே மகிமை. தேவனுடைய கரம் இறங்கிற்று. தேவன் வந்து தொட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கே கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேடுவோம், தேடுகையிலே நம்ம கண்டடைவோம். ஹல்லேலூயா! கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு இந்த பைபிளில் என்னதான் இருக்குன்னு சில பேர் வேணுமே விஷமமாக கூட தேடி இருக்காங்க. நம்ம எப்படியாச்சும் ஏதாச்சும் கண்டுபிடிச்சி இந்த கிறிஸ்தவங்களை ஒழிச்சு கட்டணும்னு நினச்சவங்க கூட இன்னைக்கு கிறிஸ்தவங்களாயிட்டாங்க. இந்த வேதத்துக்குள்ளே இருக்க பவர், இது அவருடைய வார்த்தை, இது மனுஷர்கள் எழுதியிருந்தாலும் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்களால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அதனால தேவன் இந்த வார்த்தையின்படி செய்வார். ஹல்லேலூயா! நம்ம தேடும் போதே கண்டடைவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Have a wonderful day today and God bless you all.